கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ மகிமை உண்டாಗಲಿ. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ 18வது சங்கீதம் 18ನೇ ಕೀರ್ತನೆ 31வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 18வது சங்கீதம் 31வது வசனம். 18ನೇ ಕೀರ್ತನೆ 31ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? ಯೆಹೋವನಲ್ಲದೆ ದೇವರು ಯಾರು? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? ನಮ್ಮ ದೇವರು ಹೊರತು ಬಂಡೆಯು ಯಾರು? இந்த காலை வேளையிலும் கண்மலையாகிய நம்முடைய தேவனை நாம் தியானிக்க போகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂಡೆ ಆಗಿರುವಂತ ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு நமக்கு கண்மலையாக இருக்கிறார். ಪ್ರಿಯವಾದವರೇ, ನಮ್ಮ ಯೇಸು ನಮಗೆ ಬಂಡೆಯಾಗಿ 1 ಕಾಣಪಡುತ್ತಾರೆ. கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல படிக்கிறோம், இந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 ಕೊರಿಂಥೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಬಂಡೆಯು ಕ್ರಿಸ್ತನೇ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்மலையாக இருக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನಕ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் கண்மலை என்றால் நமக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ನೆರಳನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட கண்மலையாகிய, நமக்கு சகாயம் செய்கிற கண்மலையாகிய, உதவி செய்கிற கண்மலையாகிய அவரிடத்துல இருந்து வருகிறதான காரியங்கள் என்ன என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நமக்கு உதவி செய்யக்கூடியதான கண்மலையாகிய ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಬಂಡೆಯಾಗಿರುವಂತಹ அவரிடத்திலிருந்து வருகிறதான காரியங்கள் என்ன என்பதை நாம் ಅವರಿಂದ தியானிப்போம். ಹೊರಟು ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇವತ್ತಿನ ದಿನಗಳಲ್ಲಿ கண்மலையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ಆ ಬಂಡೆಯೊಳಗಡೆಯಿಂದ ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? கண்மலையாகிய இயேசுவினிடத்திலிருந்து என்ன கிடைக்கிறது? ಬಂಡೆಯೊಳಗಿರುವಂತ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಿಂದ ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ವೇದ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? யோபு 29வது அதிகாரத்துல படிக்கும்போது, ಯೋಬನು 29ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, யோபு 29:6ல, ಯೋಬನು 29:6ರಲ್ಲಿ ಓದುವಾಗ, ஆமென், கண்மலையிலிருந்து எண்ணெய் நதியை போல் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டது. ಬಂಡೆ ಒಳಗಡೆಯಿಂದ ಆ ಎಣ್ಣೆ ಆದದು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நதி போல ஓடி ನದಿಯ வந்தது. ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡಿ ಬರುತ್ತದೆ. கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. ಬಂಡೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೋಸ್ಕರ ಎಣ್ಣೆಯು ನದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಹರಿದು ಬಂದಿತು. கண்மலையாகிய இயேசுவினிடத்திலிருந்து ಬಂಡೆಯಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ எண்ணெயை போல அபிஷேகமும் கிருபையும் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ಎಣ್ಣೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಕೃಪೆ ಆದದ್ದು ಹೊರಟು ಬರುತ್ತಲೇ ಇದೆ. ஆமென். யோபு சொல்லுகிற, எனக்காக எண்ணெய் புறப்பட்டு வந்தது. ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನಗೋಸ್ಕರ ಎಣ್ಣೆಯು ಹರಿದು ಬರುತ್ತದೆ. நம்ம என்ன சொல்லுவோம்? ನಾವೇನ್ ಹೇಳ್ತೇವೆ? எனக்காக இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து அபிஷேகமும் கிருபையையும் பலனையும் ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ನನಗೋಸ್ಕರ ದೇವರು ಇವತ್ತಿಗೂ ಪರಲೋಕದಿಂದ ಅಭಿಷೇಕವನ್ನು கிருபையையும் ಕೃಪೆಯನ್ನು ಕಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பலனையும் ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ಬಲವನ್ನು ಕಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் எண்ணெய் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ನಮಗೋಸ್ಕರ ಎಣ್ಣೆ ಆದದ್ದು ಬರುತ್ತಾನೆ, ಹರಿದು ಬರುತ್ತಲೇ ಇದೆ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 25வது அதிகாரத்துல எண்ணெயை கொண்டு போனவங்க என்ன ஆனாங்க, எண்ணெய் இல்லாம போனவங்க என்ன ஆனாங்க? ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ, ಮತ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದವರು ಏನಾದರೂ, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗದೇ ಇರುವವರಿಗೆ ಏನಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க வேண்டும் என்றால், ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರೇ, ಮೊದಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು. ஆமென், அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால், ದಿನವೂ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾದರೆ, மணவாளனை என்றோ ஒரு நாள் சந்திக்க போறேன் என்றல்ல, ಮೊದಲಿಂಗನನ್ನು ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿನ ಸಂಧಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, அனுதினமும் நாம் அந்த மணவாளனை சந்திக்கிறோம். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಆ ಮೊದಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಲೇ ಹೋಗುತ್ತೇವೆ. இன்றைக்கும் நீங்கள் அந்த மணவாளனை சந்திக்கிறீர்கள். ಇವತ್ತು ನೀವು ಆ ಮೊದಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಲಿದ್ದೀರಿ. இந்த வசனங்கள் மூலமாக ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ அவன் இன்றைக்கும் மணவாளனாகி இயேசுவை சந்திக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ಮೊದಲಿಂಗನಾಗಿರುವಂತ ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸಲು ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இன்றைக்கும் அந்த கண்மலையிலிருந்து எண்ணெய் புறப்படுகிறது. ಇವತ್ತು ಆ ಬಂಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆ ಆದದ್ದು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. ஆமென். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்படியாக, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ஆமென், உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக, ಅಂತ್ಯವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ஆமென், பலன் இல்லாத உங்களுடைய நிலவரங்களை, உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய மனதையும் பலப்படுத்தும்படியாக, ಬಲ ಇಲ್ಲದಿರುವಂತೆ ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ஆமென், அபிஷேகத்தின் மூலமாக எல்லா நுகங்களையும் முறித்து போடும்படியாக, ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕೋದಕ್ಕೋಸ್ಕರ, இன்றைக்கும் அந்த கண்மலையிலிருந்து எண்ணெய் ஓடி வருகிறது. ಇವತ್ತಿಗೂ ಆ ಬಂಡೆ ಒಳಗಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆ ಆದದ್ದು ಹರಿದು ಬರುತ್ತದೆ. இன்றைக்கும் இயேசுவினிடத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து உங்களுக்காக கிருபையும் அபிஷேகமும் ஓடி வருகிறது. ಯೇಸುವಿನ ಬಳಿಯಿಂದ, ಸಿಂಹಾಸನದಿಂದ ಆ ಎಣ್ಣೆ ಅಭಿಷೇಕವಾದದ್ದು, ಕೃಪೆಯಾದದ್ದು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. அதற்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்ப பாருங்க, கண்மலையிலிருந்து எண்ணெய் புறப்பட்டு வருகிறது. ಬಂಡೆಯಿಂದ ಎಣ್ಣೆ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. இந்த காலை வேளையில உங்களுக்கு அந்த கிருபை வேண்டுமா? ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆಯಾ? நாள் முழுவதும் இந்த தியானத்தோடயே இருப்போமே. ದಿನ ಪೂರ್ತಿ ನಾವು ಈ ಧ್ಯಾನದೊಂದಿಗೆ ನಾವು ಇರೋಣ. ஆம், எனக்காக என் இயேசுவினிடத்திலிருந்து கிருபை வருகிறது. ಹೌದು, ನನಗೋಸ್ಕರ ನನ್ನ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಿಂದ ಕೃಪೆಯಾದದ್ದು ಹೊರಟು ஆம், ಬರುತ್ತದೆ. எனக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக என் இயேசுவினிடத்திலிருந்து அபிஷேகம் வருகிறது. ಸೇವನೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಯೇಸುವಿನಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ.
ಬರುತ್ತಿದೆ. அந்த ஒரு விசுவாசத்தோட இந்த நாள் முழுதும் ಆ ஜீவிப்போமே. ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಈ ದಿನ ಪೂರ್ತಿ ಜೀವಿಸೋಣ. ஆமென். அந்த கண்மலையிலிருந்து இன்றைக்கும் எண்ணெய் ಆ புறப்படட்டும். ಬಂಡೆಯಿಂದ ಇವತ್ತಿಗೆ ಎಣ್ಣೆ ಆದದ್ದು ಹರಿದು ಬರಲಿ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? ஆமென். எனக்காக ஓடி வந்தது என்று யோபு சொல்லுகிறார். ನನಗೋಸ್ಕರ ಓಡಿ ಬಂದಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬರು ಹೇಳುತ್ತಾನೆ. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் கிருபையை ஆண்டவர் நதியைப் போல அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಎಣ್ಣೆ ಹಾಗೆ ಹರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன நதி போல ஓடி வந்ததா? ಎಣ್ಣೆ ಆದದ್ದು ನದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಹರಿದು ಬಂದಿತ್ತಂತೆ. சும்மா ஓடி வரல. ಸುಮ್ಮನೆ ಓಡಿ ಬರಲಿಲ್ಲ. ஆமென். ஆண்டவர் கிருபையை நதியைப் போல அனுப்புகிறார். ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ನದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಹರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. சமாதானத்தை நதியைப் போல அனுப்புகிறார். ಸಮಾಧಾನವನ್ನು ನದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். ನಂಬುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಂದಲೂ ಜೀವಕರವಾದ ನದಿ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ இந்த ಎಂಬುದಾಗಿ காலை வேளையிலே இயேசுவை விசுவாசியுங்கள் ಈ ಬೆಳಗಿನ பிரியமானவர்களே. ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿರಿ என் ಪ್ರಿಯವಾದ தேவனை அன்றி கண்மலை யார்? ದೇವರಲ್ಲದೆ ಬಂಡೆ ಯಾರು? ஆமென். கண்மலையாகிய என் தேவனிடத்திலிருந்து எனக்காக எண்ணெய் புறப்பட்டு நதியைப் போல ஓடி வருகிறது. ಬಂಡೆ ಆಗಿರುವ ನನ್ನ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಎಣ್ಣೆ ಆದದ್ದು ನದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಹರಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது. ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವಂತದ್ದು ಕೃಪೆ ಇದೆ. அந்த கிருபை இருந்தால்தான் நம்ம அவரை சந்திக்க ಆ முடியும். ಕೃಪೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ ಆತನ ಸಂಧಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு உதவி ಈ செய்வாராக. ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. Praise God. Praise the Lord.